Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD 3391 டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னாலே என்ன? ஃபங்க்ஷன் அதில் நடக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்கிறது ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். டிபெண்டன்சி மீன்ஸ் ஒன்று சார்ந்திருக்கா அப்படின்னு நான் பார்க்க போகிறது தான் டிபெண்டன்சி. ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா ஒண்ணுமே கிடையாது, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆட்ரிபியூட்ஸ். என்கிட்ட ஒரு ரிலேஷனல் டேபிள் இருக்கு, அதுல நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட்ஸ் எந்த அளவுக்கு எப்படி ஒன்று சேர்ந்திருக்கு, அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இதை பத்தி நான் சொல்ல போறது தான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்றது. ஓகேவா? இது மெயினா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட டேட்டாவோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக, டேட்டா பேஸ்ல நம்ம டேட்டா குவாலிட்டி சேஃபா ஹையரா நல்லா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கு பின்னாடி இருக்க ஒரு மெயின் கான்செப்ட் அப்படின்னா நார்மலைசேஷன். நெக்ஸ்ட் வீடியோல நார்மலைசேஷன் இந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. ஸோ நெக்ஸ்ட் அதை தான் பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆரோ மார்க். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ரைட் சைடில் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றது தான் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்ற. ஸோ ஏ இந்த இம்ப்ளைஸ் பி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஓகேவா, இதுக்கு அர்த்தம் ஏன்றது டிட்டர்மினன்ட் செட், பின்றது டிபெண்டன்ட் செட். அதாவது ஏன்றதை பேஸ் பண்ணி தான் பி இருக்கு. ஓகேவா? ஏ ஆன் பின்னு அர்த்தம். அப்போ ஏன்றது டிட்டர்மினன்ட் செட், பின்றது இதை டிபெண்ட் பண்ணி இருக்க செட். ஸோ டிபெண்டிங் அட்ரிபியூட். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ரெஜிஸ்டர் நம்பர், நேம், எம்ப்ளாயி நம்பர், நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், வெஹிக்கல் ஐடி, மாடல், கலர், மேக். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன இருக்குது இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிலன்னு பார்ப்போம். அதில் இங்கே மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் ஆக்சியம்ஸ் தான் சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவிட்டி. ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னா என்ன? ரொம்பவே சிம்பிள். ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஏன்றது ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்டா இருக்கு அப்படின்னா பீன்றது அதோடைய சப்செட்டா இருக்கணும். ஓகேவா? ஏன்றது ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்னா ஏல இருக்க ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் பி இருக்கணும். அப்போ பீன்றது ஒரு சப்செட்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் நம்ம ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, எம்ப்ளாயி ஐடி, நேம் இருக்கு. நேம் அப்படின்றது எனக்கு லெஃப்ட் சைடு, அதாவது ரைட் சைட்லயுமே இருக்கு. லெஃப்ட் சைட்ல இருக்க ஏதோ ஒரு ஆட்ரிபியூட் ரைட் சைட்ல இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்வேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆகுமெண்டேஷன். ஓகேவா? ஆகுமெண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி A to B ஹோல்டா இருக்கு அப்படின்னா தென் அப்பெண்டிங் மீன்ஸ் ஆட் பண்றது. ஓகேவா? ஏதாவது ஒரு நம்பரை ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்டை ரெண்டு சைடுமே நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அப்பயுமே ரெண்டுமே சேமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு பேரு ஆகுமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப x இம்ப்ளைஸ் y அப்படின்னு இருக்கு. இது ட்ரூனா x கிட்டையும் z, y கிட்டையும் z ரெண்டு சைடுமே நான் ஏதோ ஒன்று ஆட் பண்ணனால எனக்கு சேமா தான் இருக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஆகுமெண்டேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இஃப் எம்ப்ளாயி ஐடி கமா நேம்ன்றது ட்ரூவா இருக்குன்னா இந்த சைடும் நான் ஏஜ் ஆட் பண்றேன், இந்த சைடும் ஏஜ் ஆட் பண்ணனா எனக்கு ட்ரூவா இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு ஆகுமெண்டேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா இஃப் டூ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எடுத்துக்கிறோம். எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய் அண்ட் ஒய் இம்ப்ளைஸ் இசட் ரெண்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சைடு இருக்க எக்ஸை ஒய்யும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் இம்ப்ளைஸ் இசட்னு வரும். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஸ்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எடுத்துக்கிட்டு அது ரெண்டுலயும் ஏதோ ஒன்று சேமா இருக்குன்னா ரெண்டு சைடும் நம்ம ரைட்டும் லெஃப்ட்டும் மாத்திரம் அப்படின்னா என்ன ஆகும்னா டிரான்சிஸ்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, எம்ப்ளாயி ஐடி இம்ப்ளைஸ் நேம் இருக்கு, நேம் இம்ப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நேம் போச்சுன்னா எம்ப்ளாயி ஐடி இம்ப்ளைஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இதுக்கு பேரும் ட்ரூ தான். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு டிரான்சிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆம்ஸ்ட்ராங் ஆக்சியம்ஸ்னு கேட்டாலும் சரி, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியோட ப்ராப்பர்ட்டின்னு கேட்டாலும் சரி, ரிஃப்ளெக்சிவிட்டி, ஆகுமெண்டேஷன், டிரான்சிஸ்டிவிட்டி இது மூணு தான். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ஈஸியானதும் கூட. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிலனா there are 4 types of functional dependency: trivial, non trivial, multi value, transitive. ஓகேவா? trivial அப்படினா என்ன? trivial அப்படினா easy. in trivial functional dependency a dependent is always a subset of determinant. ஓகேவா? determinant setனா a, இதோட சப்செட்டா தான் b இருக்கணும். ஓகேவா? இது பேர் தான் என்னன்னு சொல்வோம் அப்படினா trivial functional dependency அப்படின்னு சொல்வோம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ரிஃப்ளெக்சிவிட்டி ப்ராப்பர்ட்டி தான். எம்ப்ளாயி ஐடி நேம் ஆச்சுன்னா நேம் இந்த சைடு இருக்கணும். இதுக்கு பேரு ட்ரிவியல். அதுவே எம்ப்ளாயி ஐடி இம்ப்ளைஸ் எம்ப்ளாயி ஐடியா இருந்துச்சுனாலும் ஓகே தான். ஸோ நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி மீன்ஸ் நமக்கு ஏ சைடு இருக்கிறது பி சைடு சப்செட்டா இருக்கணும்.
ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஒன். நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன அர்த்தம்? இட் இஸ் த ஆப்போசிட் டு ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சில. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சில இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது அப்படின்னா ஏ சைடு இருக்கு அப்படின்னா ஏன்ற என்ன ஆகக்கூடாது அப்படின்னா பியோட சப்செட்டா இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்டா தான் இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஓகேவா, இப்போ எம்ப்ளாய் ஐடி இம்ப்ளைஸ் நேம், எம்ப்ளாய் ஐடி இருக்கு பட் நேம்ன்றது எனக்கு இங்க இல்லவே இல்லை டிட்டர்மினன்ட் செட்ல, ஆனா டிபெண்டன்ட் செட்ல இருக்கு. இதுக்கு பேர் நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஓகேவா, நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்வோம். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மல்டி வேல்யூட். ஓகேவா, மல்டி வேல்யூட் டிபெண்டன்சினா என்ன, நமக்கு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கோம். மல்டி வேல்யூட் மீன்ஸ் ஒரு இது மட்டும் இல்லாம இன் மல்டி வேல்யூ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஆட்ரிபியூட் இந்த டிபெண்டன்ட் செட் ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர். டிபெண்டன்ட் செட்ல இருக்க ஆட்ரிபியூட் வந்து ரெண்டு சைடு எனக்கு டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று இருக்கு பட் வந்து எனக்கு இது வந்து டிட்டர்மினன்ட் செட் எம்ப்ளாய் ஐடி இருக்கு பட் இங்க டிட்டர்மினன்ட் செட் இல்லாம டிபெண்டன்ட் செட்ல பார்த்தோம்னா நேம் ஏஜ்னு ரெண்டு வேரியான ஆட்ரிபியூட் தான் இருக்கு, எனக்கு இதுல இருக்கிறது இல்ல. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்வோம். ஃபோர்த் ஒன் டிரான்சிஸ்டிவ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. டிரான்சிஸ்டிவ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா டிரான்சிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஏ இம்ப்ளைஸ் பி, பி இம்ப்ளைஸ் சி அப்படின்னா பி போயிடுச்சுன்னா ஏ இம்ப்ளைஸ் சின்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஸ்டிவ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஓகே, these are the four types of functional dependency. Some of the advantagesலாம் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சில என்னன்னு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா it avoids the data redundancy. அதாவது சேம் டேட்டா ரிப்பீட்டட் டேட்டா திரும்ப திரும்ப வரதை வந்து நம்மளால தடுக்க முடியும். ஏன்னா ஒரே டேட்டா வேற வேற லொகேஷன்ல அங்கங்க டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு மெமரி அதிகமா தேவைப்படும், அன்வான்ட் தான் அனாமலிஸ் வந்து கிரியேட் ஆகும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அதாவது எங்கெங்க இருக்கணும்ன்றத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டா பேஸை கரெக்டா செட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ப்ராப்பர்ட்டி. ஓகே, இவ்வளவுதாமா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி டாபிக். ஓகே, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, தென் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்ன இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நார்மலைசேஷன் டெக்னிக் தான் என்னன்னு பார்ப்போம். ஸோ 1NF 2NF 3NF BCNF. ஓகேவா, 4 நார்மலைசேஷன் டெக்னிக்குமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேவையான நெசசரி கண்டென்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.